வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா பிரதி திங்கள் குணத்தூரில் நடக்கிற ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். வாரம் திங்கக்கிழமை நடக்கிற ஆட்டுச்சந்தை இது. இங்கு வளர்ப்புக்கான ஆடுகள், அறுப்புக்கான ஆடுகள்னு விதவிதமாக ரகரகமாக வரும். திருப்பூர் மாவட்டத்திலேயே நடக்கிற அருமையான சந்தை. திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த சந்தை. வாங்க நண்பர்களே, இந்த வாரம் விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பதிவில் பார்த்துடலாம். அப்படியே இன்றைக்கி காலையில் 6 மணிக்கே பதிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். காய் அடிக்காத கடா. அண்ணா இது என்ன ரேட் வரும்? அப்படிதான் கேட்கணுமா? என்ன சேனல்? தமிழ் சிங்கம். அண்ணா இது என்ன ரேட்ல வரும் இந்த கடாய்? 21. காய் அடிக்காத காயா? காய் அடிச்சது. கறி இடத்துனா வரும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, ஓகே. சரிண்ணா. அப்படியே உள்ள உடனே பெரிய கடாய் நிறைய வரத்து இருக்கு. கடா வரத்து அதிகமாக இருக்கு. இன்னைக்கு க்ரௌடு நிறையவே இருக்கு. உள்ள பார்த்தோம்னா காய் எடுத்து பெரிய கடாய் ஒன்று இருக்கு. ஆள் நல்லா ஐட்டு வெயிட்டு பெண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஜான் 1.5 ஜானுக்கு பக்கமாக வர மாட்டிருக்கு. இது வந்து என்ன ரேட்டுமா வரும் இந்த கடாய்? 27. அதெல்லாம் மோள கடாய் ஒன்று இருக்க மாட்டிருக்கு. 2 சேர்ந்து 45. இந்த 2 மோள கடாய் சேர்ந்து 45 சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, உள்ள போனோம்னா. அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்க எத்தனை ஆடு கொண்டாந்தீங்க? ஒரு 7 ஆடு கொண்டாந்துங்க. 7 டூர்படி. விற்பனையில எப்படி போகுதுண்ணா? மந்தமா போகுது. மழை வேற பெயருக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வித்து போடுவோமா? ஐயோ தொண்ணுது. அது எடுத்து போச்சு. அப்படியே இந்த கடை என்ன ரேட் வருதுங்க? இது 11 சொன்னுங்க. 10 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 10 ரூபாய்க்கு கேக்குறாங்க. ஒரு வருஷம் கடை இருக்குங்களா? 1 வருஷம் ஆச்சு. அந்த பெரிய தரத்தில் இருக்கிற கடையில என்ன ரேட்னா வாங்கலாம்ண்ணா? அது வாங்கலாம் ஒரு 18 ரூபா 17 ரூபா வரைக்கும். அந்த பையன் எத்தனை சொல்லுது இல்ல. சரி, ஓகேண்ணா. பாருங்க சார். சரி, ஓகே. அப்படி பாருங்க. காலமுறை சொல்லுங்க. அப்படியே உள்ள போனோம்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். இன்னைக்கு எல்லாம் விற்பனை எப்படி போகுதுங்க? அவர்கிட்ட ஆடு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் விற்பனை எப்படி போகுதுங்க? சூப்பரா போயிட்டு இருக்கு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சூப்பரா போகுதுங்கிறீங்க. எல்லாமே மந்தமா இருக்குதுங்கிறாங்க. இந்த ஆடெல்லாம் என்ன ரேட்னா வரும்? கடாயா? கடாய் என்ன ரேட் வருதுங்க? 16,000 மாதிரி இருக்குங்க. 16,000. காய் அடிச்சதா காய் அடிக்காதா? காய் அடிச்சது. காய் அடிச்ச கடா ரெண்டுமே. ரெண்டும் சேர்ந்து 16,000 இல்ல? 16,000. ஒண்ணு 16,000. இதெல்லாம் ஆடா? இதெல்லாம் ஆடு. இது என்ன ரேட் வருதுங்க இந்த ஆடெல்லாம்? இந்த ஆடெல்லாம் 7,000. 7,000. சரி, ஓகே. அங்க இருக்கிற அந்த ஒரு வருஷம் கடை இருக்குமா அதெல்லாம்? அதெல்லாம் அவ்வளவுதான். 1 வருஷம். அதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க? அதெல்லாம் வந்து 7,000. அது 7,000. 7,000 வருது. சரி, ஓகேண்ணா. அப்படியே நான் அந்தல போயிடுறேன். பாத்தீங்கன்னா செம்பரிகள் வரத்து நிறைய இருக்கு. செம்பரிகள் எல்லாமே வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பெரிய கடாய் கொம்போட ஒண்ணு நிக்கிறாரு. செம்பரிகள் இந்த கடாய் என்ன ரேட் வரும்? 19. அவர்தான் மோலாளியா? அவரே எடுத்துடலாமா? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? போசனம். நீங்க எப்படி பட்டி வச்சிருக்கீங்களா இல்ல வியாபாரியா? ஓனர் அந்தல போயிட்டாரு. சரி, ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு இந்த அடிக்கிறேன் செய்யறா அவருது பூரமே இல்லை. பெரிய தரத்தில் இருக்கிற கடை ஆடுகள் நினைக்கிறேன். ஆடுதானே எல்லாமே? என்ன ரேட்னா வருது எல்லாம்? 10 ரூபா வருங்க. 10 ரூபா எல்லாம் அறுப்புக்கா? அறுப்புக்கு நல்லா கறிப்பிடித்தோடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று எத்தனை கிலோ வெயிட் வருண்ணா? 20 கிலோ. இந்த செம்பரி இல்லைண்ணா? 10 ரூபா ரேஞ்ச் தான் வரும்.
எல்லாமே அறுப்புக்கு தான். அறுப்புக்கு வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண வாங்கிக்கலாமா? இதுலயே பெரிய பெரிய கொம்போட இந்த பக்ரீத் ரம்ஜானுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுனால வாங்கிக்கலாம். எத்தனை உருப்படி கைவசம் இருக்குங்க? 50 ரூபாய் இருக்கும். அப்படியே உங்க நம்பருக்கே தர முடியுமா? தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. அப்படியே சொல்லிடுங்க. 9715150019. எந்த ஏரியால இருந்து வரீங்க? அந்தியூர். சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தேவைப்படுறவங்க அலைபேசியில் தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்கள். அப்படிக்கா உள்ளே போயிருவோம். பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா 3 குட்டி வர்க்க ஆடு கொண்டாந்துருக்காங்க. ஒரு கடாய் 2 பிறவையோடு இருக்கு. குட்டி எல்லாம் எத்தனை மாசம் இருக்குண்ணா? 1 மாசம் இருக்குமா? 2 மாசம் குட்டி. ஈத்து எத்தனை போட்டிருக்கீங்க? இது ஈத்து போட்டவங்களை தான் கேட்கணும். ஆட்டுக்கு பேச தெரியாதா? இல்லைன்னா அது சொல்லிடுவேன். இது வேறயா? என்ன ரேட்னா வருது? 3 குட்டியோட சேர்ந்து 30,000. 3 குட்டியோட சேர்ந்து 30 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. 3 குட்டியோ இருக்கு ஆடு. பார்க்குறதுக்கு செம்மன் இருக்கு. இந்த மாதிரி ஆடுகள் வேணாலும் நம்ம குணத்தூர் சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் நண்பர்களே. அது போக அங்க இருக்கிறது அவருதான். அது என்ன ரேட் வருதுங்களாமா? அது 2 குட்டியோட சேர்ந்து ஒரு ஆடு. அது என்ன ரேட் வருதுங்களாமா? இது என்ன ரேட்டு? அவர் பிஸியாவே இருக்கு. என்ன ரேட்டு கேக்குறேன். ஒன்னும் பிறகு கொண்டாந்துருக்காங்க. ரேட்னா 17 ரூபா சொல்லுங்கண்ணா. 17,000. 20,000 ரூபா சொல்றாங்க. 17 ரூபாய்க்கு கேட்டு இருக்கிறாங்க. விலை படிக்கல. சரி, ஓகேண்ணா. இந்த மாதிரி ஆடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? இல்ல சந்தைக்கே வந்து வாங்கலாமா? நம்பர் தர முடியுமா? அப்படியே சொல்லிருங்க. 944 21 944. சரி, ஓகே. நம்ம பேரு சுரேஷுங்க. சரி, இந்த ஆடு என்ன சென்னையா இருக்குங்களா? என்ன ரேட்னா வரும்? 12 ரூபா சொல்லுங்க. எத்தனை மாசம்? 4 மாசம் சென்னையோட இருக்கு. 12 ரூபா ரேஞ்ச் வருது. எத்தனை கேக்குறாங்க? 10,000க்குங்களா? 7,000க்கு தான் மோதுது. இதுல பார்த்தோம்னா இங்க ஒரு ஆடு 2 குட்டியோட கொண்டாந்துருக்காங்க. இது என்ன விலை வரும்? 2 குட்டியோட சேர்ந்து 7 ரூபா தான் ஆடு. தலையுதுங்களா? தலையீட்டு 7 ரூபா ரேஞ்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாமே வளர்த்து கொண்டாடுற ஆடுகள். இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு ஒரு குட்டியோட சேர்த்து? 9,500 ரூபா பொண்ணும் ஜோடி. அதான் ஒவ்வொரு குட்டி ஆடுங்க வந்து 9,500 சொல்றாங்க. பாத்தீங்கன்னா மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற ஒரு ஆடுகள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கெல்லாம் விலை எப்படி போகுது? சுமாரா தான் போகுது. இந்த குட்டியெல்லாம் என்ன ரேட்டு வருங்க? பாக்குற கோடி குட்டி மாதிரி இருக்குது. பெரிய சைஸா வளருமா? ஓரளவு சைஸ் தான் வளரு. 4 ரூபா ரேஞ்ச் வருதுங்களா ஒண்ணா? 3 ரூபா 2 ரூபா 4 ரூபா வரும். 4 ரூபா வரும். அதெல்லாம் அதெல்லாமே 4 ரூபா ரேஞ்ச் வருது. சரிங்க, கிளம்புறேன். இப்படி உள்ள பார்த்தோம்னா இந்த 2 குட்டி என்ன ரேட் வருங்க? 6 ரூபா வருதுங்க. 6 ரூபா. ஒரு ஆட்டு குட்டிங்களா? ஒண்ணு பிறவை ஒண்ணு. 2 பேர் புள்ள. எத்தனை ஒரு மாசம் இருக்குங்களா? 1 மாசமான குட்டி. சரிங்க. காமிச்சிட்டு போயிடலாம். என்ன சேனல்? யூடியூப்ல போட்டு பார்த்த வரல. தமிழ் சிங்கம் 11 ரூபா. நீங்க வாங்கிருக்கீங்களா?
இதெல்லாம் என்ன ரேட் வருது? அது வருதுன்னு ஒரு போட்டு ரேட்டு ஊர்பட்ட ரேட் வருது. அதான் என்ன ரேட்டுன்னு? 50,000 ஆகுது. ஒவ்வொன்று தலா 9 ரூபா. அந்த செம்பரி செம்பரி ஒன்று 5 ரூபாய் ஆகுது. ஒன்று 5 ரூபா வருது. மூஞ்சி மட்டும் எடுத்து மூஞ்சி காமிச்சா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமா, அதனால மூஞ்சி காமி கூடாதுன்னு இருக்காங்க. ஆமா ஆமா, கலந்து பார்த்தப்ப பார்த்துக்கோங்க பெரிய ஆளா. இது வேறையா குட்டிகள் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர குட்டிகள். பேட்டி எடுக்கணும். அண்ணா வணக்கம். இன்னைக்கு எப்படி போகுதுங்க விற்பனைகள்லாம்? சுமாரா தான் போகுதுங்க. சுமாராக தான் போகுது. மழை வேஞ்சிட்டு இருக்காடி மந்தமாக போயிட்டு இருக்க மாட்டேங்குது. சரிண்ணா, இதெல்லாம் என்ன ரேட்னா வருது குட்டி? ஜோடி 12 12 ரூபா. 11 ரூபாய்னு கொடுப்போம். எத்தனை ஒரு 6 மாசம் குட்டி இருக்குங்களா? இல்லைங்க, அவ்வளோதான் வருது. ஒரு 4 மாசம் வீட்டுக்கு வரும். 4 மாசம் தான் இருக்கும். சரிண்ணா, அந்த இதெல்லாம் செவலை செவலை அடிக்கரிஞ்சியில அடிக்கிறது அது என்ன ரேட் வருதுங்க? அது ஜோடி 12 ரூபா, 11 ரூபா. 12, 11. இந்த அடிக்கரிஞ்சினா அது 12 ரூபா வருங்க. 12 ரூபா வரும். சரி சரி, இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் மந்தமா தான் போகுது. சரி ஓகேண்ணா, இந்த மாதிரி ஆடுகள் என்ன இங்க சந்தைக்கு வந்தே வாங்கிக்கலாம். சமைக்கே நீங்க. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இது பூராமே பிறமை செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன ரேட் வருது இன்னைக்கு? சோடி 7 ரூபா. எல்லாமே பிறவை குட்டி எல்லாமே இருக்குது. சரி ஓகேண்ணா, அப்படியே போயிடலாம். இனி இதுக்கு மேல கேட்க முடியாது. விற்பனை கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருக்கிற காரணத்தினால அப்படியே வீடியோவை இதோட முடிச்சிடலாம் நண்பர்களே. மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.